ட்ரிப் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சென்டில புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே லேக் ஆகுற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அப் தான். 1, 2 கிளையண்ட்ஸ் அப்படின்னா அவங்களே ஈஸியா ஃபாலோ அப் பண்ணிருவாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 50 to 60 கிளையண்ட்ஸ் வரும்போது அந்த இடத்துல ஃபாலோ அப் அப்படிங்கிறது லேக் ஆகும். ஸோ யூசுவலா ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யூசர்ஸ் உள்ள வராங்கன்னா நம்ம ஏஐ வந்து அவங்க கிட்ட பேசி கன்வெர்ட் பண்ண பார்க்கும். கன்வெர்ட் ஆகலைன்னா அவங்கள வந்து லீடா வந்து செக்மெண்ட் பண்ணும். ஸோ கன்வெர்ட் ஆகாத லீட் செக்மெண்ட்டுக்கு நம்ம ஏஐ வந்து 23 ஹார்ஸ் வரைக்கும் அதுவே வந்து ஃபாலோ பண்ணிரும். ஸோ 23 ஹார்ஸ்க்கு மேல ஃபாலோ போகணுங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தது தான் இந்த ட்ரிப் கேம்பெயின். இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க வந்துட்டு ஒரு ப்ரீ குவாலிஃபைட் லீடா வந்துட்டு செக்மெண்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அவங்களுக்கு நம்ம மல்டிபிள் டேஸ்க்கு வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் நர்ச்சரிங் ஃபாலோ அப் வந்து நம்ம அனுப்புவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டே 3 வந்துட்டு ஒரு ஆஃபர் நம்ம அனுப்பலாம். டே 10 வந்துட்டு செகண்டா ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஆஃபரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃபர்ஸ் அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தி என்கேஜ்மெண்ட் நம்ம கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கிறதா வந்து இந்த லாங் டேர்ம் கேம்பெயின். ஸோ இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய லாங் டேர்ம் கன்வர்ஷன்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராடக்ட் பத்தி அவங்க கம்ப்ளீட் நாலேஜோட இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் அட்வான்ஸ்டு கேம்பெயின் சென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க.